அனைவருக்கும் தென்குமரி தமிழின் இனிய வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். நாள் 16/3/2024. அறத்துப்பால். அதிகாரம் 7 மக்கட்பேறு. குறள் 66. குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர். குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர். விளக்கம். பேச்சை விட மழலை சொற்கள் அதிக இன்பம் அளிப்பன. தாம் பெற்ற குழந்தைகளின் மழலை சொற்களை கேட்க கொடுத்து வைக்காதவர்கள்தாம். புல்லாங்குழல் ஓசையும் வீணையின் ஓசையும் இனிமையானவை என்று சொல்வார்கள். மீண்டும் விளக்கம். பேச்சை விட மழலை சொற்கள் அதிக இன்பம் அளிப்பன. தாம் பெற்ற குழந்தைகளின் மழலை சொற்களை கேட்க கொடுத்து வைக்காதவர்கள்தாம் புல்லாங்குழல் ஓசையும் வீணையின் ஓசையும் இனிமையானவை என்று சொல்வார்கள். மீண்டும் ஒரு முறை குறள். குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இன்றைய வினா. பரிபாடல் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை என்ன?